டேய் இது பொண்ணு இல்லடா ஆண்டிடா. இந்த ஆண்டியா தேடிட்டு இருக்கா? ஆமாண்டா, இதைத்தான் விழுந்து விழுந்து தேடுறான். ஏண்டா என்னடா அவன் டேஸ்ட் இவ்வளவு மட்டமா இருக்கு, இதை போய் தேடிட்டு இருக்கான்? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? அவனுக்கு பிடிச்சிருக்கு தேடுறான். நம்ம வேலை என்னன்னா அந்த பொண்ணை தூக்குறோம், அவ்வளோதான். அதை மட்டும் பார்க்கணும். ஏண்டா தொழிலா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? ஒன்னா இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டியவா தூக்குறது. போனை போட்டு எம்மா ஒருத்தவனை தேடுறம்மான்னு சொன்னா போயிடும்ல அவங்கிட்ட. போகாதோ? மாப்பிள்ள எதுக்கு இந்த அம்மா போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்க? இந்த போட்டோவை நம்ம சென்னை ஆளுங்களுக்கு அனுப்பி எல்லாரையும் தேட சொல்ல போறேன். சென்னை ஃபுல்லா இந்த ஆண்டிய தேட சொல்லு. கண்டுபிடிச்சலாம், ஈஸியாக கண்டுபிடிச்சலாம்ல. நல்ல விட மாப்பிள்ள நம்ம பசங்களுக்கு. என்ன நல்லா இருக்கா? என் மனசு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி செலக்ட் பண்ணிருக்கீங்க. செலக்ட் பண்ணிருக்கீங்கன்னு இல்ல, செலக்ட் பண்ணிருக்காருன்னு சொல்லணும். புரியலக்கா. அங்க ஏகப்பட்ட வளையல் கிடந்துச்சு. இந்த வளையல் தான் நல்லா இருக்குன்னு திரு தான் செலக்ட் பண்ணா. செலக்ட் பண்ணது வாங்கினது எல்லாமே திருதான். நீ அவனுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். வலையில என்னமோ 100 ரூபாய் தான், ஆனா 400 ரூபாய் டிப்ஸ் கொடுத்து வாங்கியிருக்கான். எனக்குன்னு செலக்ட் பண்ணது மகாக்கு எவ்வளவு அழகா இருக்குன்னு பாத்தியா திரு? என்னமோ பண்ணட்டும். திரு உனக்கு அழகா இருக்கு மகா. உன்னை ஒரு பொண்ணு அடிச்சிட்டானா என்னடா பண்ணிருக்கணும் நீ? அவளை அங்கே கண்டத்தனமா வெட்டி போட்டு வந்திருக்காளா? அப்ப சொல்ல வேண்டாம், இவன் என் தம்பிடானு. நீ என்னடானா அவகிட்ட அடி வாங்கிட்டு ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்க? அண்ணே, அந்த சமயத்துல ஒண்ணும் பண்ண முடியலண்ணே. இல்லைன்னா அவளை அங்கே வெட்டி போட்டிருப்பேன். யாரா அவ? யாருன்னு தெரியலண்ணா. அவ வந்தா அடிச்சா கிளம்பி போயிட்டானே. ஆளை பார்த்து அடையாளம் கட்ட முடியுமா உன்னால? அவ முகத்தை சாகுற வரைக்கும் நான் மறக்க மாட்டேனே. அப்ப அவளை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது அடையாளம் சொல்லு. அவ கார் நம்பர் நோட் பண்ணிருக்கனே. மடையா நம்பர் இருக்குல்ல, அதை வச்சு அவ யாருன்னு கண்டுபிடிச்சு இந்நேரம் தூக்கி இருக்கா? அதெல்லாம் ஆர்டிஓ கிட்ட சொல்லிட்டேனே. அவர் இன்னும் கொஞ்ச நேரத்துல அட்ரஸ் அனுப்புறேன்னு சொல்லியிருக்காரு. அட்ரஸ் வந்தது அவளை தூக்கிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணலான்னு இருந்தேனே. அதுக்குள்ள நீங்களே பண்ணிட்டீங்க. ஆர்டிஓ அட்ரஸ் கொடுத்துதான் அவளை தூக்கிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. ஒரு பொம்பளை ஆம்பளை கை நீட்டி அடிக்கிறதெல்லாம் என்னடா தீவா இதெல்லாம்? சும்மா விடலாமா அவளை? புரியுதுண்ணே, நான் பாத்துக்கிறேன். தூக்கிட்டு உங்களுக்கு நான் ஃபோன் பண்றேன். டேய், நம்ம அவளுக்கு தரப்போற தண்டனை ரொம்ப கொடூரமா இருக்கணும். என்ன ஜெயந்தி, உன் புருஷனை ஒருத்தி அடிச்சிருக்கா, நீ சந்தோஷப்பட்டு சாமி கும்பிட்டு இருக்க? இது என்ன சிரிக்கிற விஷயமா? இதெல்லாம் ரொம்ப தப்பு ஜெயந்தி. அக்கா எங்க வச்சு ஏன் அடிச்சாங்களா? அது அந்த பொண்ணு ஏதோ பார்க்க போயிருக்கா போல. ஒரு வீட்டையே பாரா மாத்திட்டீங்களா? உங்களுக்கு பொம்பளைங்க கிள்ளு தெரியா அப்படின்னு சொல்லி சொல்லி அடிச்சிருக்கா. ஆமா அக்கா, அடுப்புல சாப்பாடு வச்சு ஆஃப் பண்ணீங்களா? நீ பண்ண கூந்துல நான் சாப்பாடு வச்சதையே மறந்துட்டேன். சரி, நான் போய் என்னன்னு பாக்க. சரிக்கா. அப்புறம் ஜெயந்தி, புருஷனை கொஞ்சம் மரியாதை நடந்து கத்துக்கோ. இப்படி எல்லாம் பேசாத. பேச மாட்டேங்க. என்னவோ நான் பாட்டுக்கு சொல்றேன், ஆனா நீ கேட்கவே மாட்டேன். என்னவோ பண்ணி தொலை போ. பாடி போயிட்டாங்கப்பா. நீயே சொல்லி இந்தோ
பொம்பளை பொம்பளைன்னு எத்தனை தடவை இலக்கரமா பேசிருப்பாந்தாலே அவனுக்கு ஒரு பொம்பளையே நல்ல பாடம் கத்து கொடுத்துருக்கான்றது எவ்வளவு சந்தோஷமான விஷயம். ஐயோ அந்த கண்கொள்ளா காட்சியை நான் பார்க்காம போயிட்டேனே. ஐயோ பார்க்க கொடுத்து வைக்காம போயிட்டேனே. ஐயோ இந்து நான் எத்தனையோ தடவை வேஷம் போட்டு அவனுக்கு தெரியாம அவனே அடிச்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு ஒரு பொண்ணு எந்த வேஷமும் போடாம அடிச்சிருக்கானா எவ்வளோ பெரிய விஷயம். அவ எங்க இருக்காளோ எப்படி இருக்காளோ தெரியலையே. அம்மா தாயே அவ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். என்னது அப்படி பாக்குறீங்க? ஆமா, இப்ப இங்க என்ன நடந்தது? என்ன நடந்ததுன்னா மகா எனக்கு பரிமாறிட்டு இருக்கா, நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அத நான் கேட்கல. ஏய், இப்ப நீ என்ன பண்ண? அதான் நான் சொன்னேனே அத்தை, சாப்பாடு பரிமாறிட்டு இருக்கான்னு. நான் அத கேட்கல. வேற ஏதாவது பண்ணியா? என்ன அப்படி பார்த்துட்டு இருக்கா? இல்லையே, நான் சும்மா சாதாரணமா பார்த்தேன். இல்ல கர்ணா உன் முடியே சரியில்லை, அதனால தான் அவ அப்படி கேக்குறா. என்னதான் என்ன விஷயம்னு கேக்குறேன். இல்ல, இந்த புடவை சைஸ்லாம் கரெக்டா இருக்கா? புடவை சைஸா? கரெக்டா தான் இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறத பார்த்தா எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்கு. இங்க பாரு, இந்த புடவை வீணா போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் கட்டிக்கிட்டேன், அவ்வளவுதான். சரியா? நீ ஏன் வேற எதுவும் கற்பனை பண்ணிக்காத. நான் என்ன கற்பனை பண்ணேன்னு நீ என்ன கற்பனை பண்ண? நான் ஒன்னும் அப்படியெல்லாம் பண்ணல, சும்மா சொன்னேன். வேற வேலை இல்ல பாரு. நம்பிட்டேன் சும்மா. ஏதோ நீங்க ரெண்டு பேரும் என்னதான் பேசிக்கிறீங்க? நீங்க தமிழ்ல தான் பேசுறீங்க அது தெரியுது, ஆனா ஒரு மண்ணை எனக்கு புரிய மாட்டேங்குது.